நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 22 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த வசனத்தின் மூலமாக இன்று நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமும் உன் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. நாம் ரொம்ப நாளாக பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருப்போம். என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். வீட்டில் உள்ள தகப்பன் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வார், பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் ஒரு விதையை பூமிக்குள்ளே போடுகிறோம் என்றால் அதை போட்டு மண்ணை எடுத்து மூடி நல்ல நிலத்தில் அந்த விதையை போட வேண்டும். முதலில் அந்த நிலம் நல்ல உழுது நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் ஒரு விதையை போடும்போது அது 3ஆம் நாள் முளைத்து மேலே வரும். ஒருவேளை அந்த விதை வரவில்லை என்றால் நாம் எப்படி அதற்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்போமோ அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையே வந்துவிட்டது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் இதை மாற்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, என் பிள்ளைகளும் குடும்பங்களும் ரட்சிக்கப்படும், என் மகனுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும், நான் இந்த மாதம் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன். கடன் பிரச்சனையோடு இருப்பவர்கள் எப்படி நம்பிக்கையை விசுவாசிக்க வேண்டும் என்றால், 1 லட்சம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு அந்த 1 லட்சம் பணத்தை வைத்து தாம்பூலத்தில் அவருக்கு கொடுத்து விட்டதாக நாம் சொல்லிக்கொள்ளே வேண்டும். ஐயா, உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டேன், கர்த்தர் கிருபை அளித்தார், கொடுத்து விட்டேன் என்று அதை அவரிடம் அந்த கொடுப்பது போல் நாம் அதை நினைத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு விசுவாசம். கடுகளவு விசுவாசத்தை மலையை பெயர்க்க முடியும் என்றால், ஒரு விதைக்குள்ளே மரத்தை வைத்து கனியை வைத்து அது கிளைகளை வைத்து எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமாக வரும் என்றால், ஆலம் விதை சின்னதாக தான் இருக்கிறது, ஆனால் அது முளைத்து மரமாகும்போது தான் அது கனி கொடுத்து மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் விசுவாசிக்கும் விசுவாசத்தை எப்படி கர்த்தர் ஒதுக்கி போடுவார்? கர்த்தர் அவர் வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது என்று நாம் அடிக்கடி இது எப்படி நடக்காமல் இருக்கும்? என் கடன் பிரச்சனை இந்த மாதம் கொடுத்து விடுவேன், என் குடும்பம் இந்த வருடத்தில் ரட்சிக்கப்படும். ஒருவேளை நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அடுத்து வரும் வாக்குத்தத்தத்தில் அது நமக்காக தான் இருக்கும். அந்த வருகிற வாக்குத்தத்தத்தை நாம் இதயத்தோடு இதயம் வைத்து அந்த வார்த்தையை நாம் இதயத்தில் வைத்து அதை விசுவாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்றால் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். மோசேக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். அப்படி இருக்கும்போது ஒரு விதைக்குள் ஒரு மரத்தை வைத்து
அதையெல்லாம் சேவ் பண்ணி வைத்து அதை முளைக்க வைக்கிற தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அதை நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்று நீங்கள் விசுவாசித்து சொல்லிக்கொண்டே இருங்கள். நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், சிரமங்கள், சத்ரு கொண்டு வர எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அவருடைய வார்த்தையில் வெற்றி உண்டு. அவருடைய வார்த்தையில் மறுவாழ்வு உண்டு. அவருடைய வசனத்தில் ஜீவன் உண்டு. அவருடைய வசனம் சத்துருக்களை எதிர்கொள்ளும் இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அதனால் நாம் சோர்வடையாமல் தலை நிமிர்ந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி நடக்க பண்ணுவார். அப்படி எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். இல்லை என்றாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் எனக்கு மறுவாழ்வு கொடுப்பார். நான் மரித்தாலும் அவர் கூட இருப்பேன் என்று யோபு சொன்னது போல அதை நினைவுபடுத்தி நாம் சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும் காரியமாக இருக்கிறது. அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அவர் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் இன்று நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. அந்த வார்த்தையின் மூலமாக பேசியதற்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீ கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க உமக்கு லேசான காரியம் அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவன் இறங்கி வருவீர்களாக. கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாக நடக்கச் செய்வீர்களாக. நடக்காத காரியம், கற்பத்தின் கனியோடு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க உமக்கு லேசான காரியம் அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அடியேனுக்கும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மனைவிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். நவநீதாவுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க உமக்கு லேசான காரியம். எண்ணிலடங்கா சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.